மக்களே இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய முடிச்சிட்டோம். 8வது பிளாக் லிஸ்ட்டில் மைல்ஸ் வந்து பிடிக்கிறோம். இது வரைக்கும் 2 தடவை போய் செத்துட்டோம். 3வது தடவை வந்து ரெக்கார்ட் பண்ணால் ஜெயிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். தூக்கிட்டா முடிஞ்சு அவ்வளோதான். இங்கேயே சாகணும். ரைட்டாக தட்டினா போதும். செல்லமாக தட்டி கேள்விப்பட்டீங்கன்னா வரமாட்டான்டா அப்படின்னு இல்லை போயிடுமாட்டா பாதியில் இருக்க பேர் எப்படி வரான் மெதுவாகவே ஏய் வண்டி எப்படி ஆக்சிடென்ட் விட்டு ஓட்டுறான்னு வேறு அப்போ கூட வரமாட்டேன்டா. எங்கேயோ குருவி படம் பார்த்துருக்கல. இதெல்லாம் இப்போ தட்டக்கூடாது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 3 லெவலுக்கு மேலே பார்த்துக்கலாம். இந்த 2வது அந்நேரம் எதுவுமே நம்ம கண்ண மாட்டாது. போலீஸ்காரர் இருக்கப்போ சாவடிக்கணும்னு தேடுவோம். அந்நேரம் எங்கேயோ இருப்போம். நம்ம வந்துட்டு சிட்டியை விட்டு வெளியே போய் அவுட்டில் போய் சுற்றி அவனை செல்லாம வாங்க செல்லமா திட்டு. ஐயோ நல்ல தப்பிச்சாரு. முடிஞ்சிருவான். அவன் செத்துட்டான். அவன் நடிச்சு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவன் நின்றுட்டான். இப்போ அவனை போய் சாப்பிட சொல்லணும். நீ எங்கே திரும்பி போகிற அவனே வர்றான். இது அவனை முடிச்சு விட்டுருவான். அவன் சரி முடிஞ்சிருவான்டா. இவனும் முடிய போகிறான். இவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் வாங்கி தட்டேன். எங்கேயா வண்டியில் சொல்லணும்னா போயிடுவான். பார்த்துக்கலாம். லெவல் டக்கு டக்குன்னு எழுதா போடுறா. தடவிட்டு இருக்கிறா லெவல். ஐயோ அப்படிதான் ஜஸ்ட் ஒரு 100 லெவலில் மிஸ் ஆயிடுச்சு. தம்பி அதை அடிச்சிடாத. அதை அடிச்சா எனக்கு தான் ஆபத்து. அவனே அடிச்சிட்டான்டா. ஏய் 2 பேருமே பொட்டி ஆகிட்டான். யாரா நீங்கள்? டேய் டேய் மார்க் தம்பி எங்கே சிட்டிக்குள்ளே வெளியே போனால் எப்போ கிடப்பாங்க. இவ்வளோ போலீஸ் கூடவுனே இருந்தாலே கூடவுன் ஆக போயிடாது. ஏய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? செத்த பிள்ளை ஏன்டா சாவடி தம்பி யாராவது வாங்க கூடவுனே சவாடி கண்டிப்பாக கொடு. உங்கள் நேரத்துக்குன்னு இப்படி ஆகி போச்சு. நான் இடிக்க கூடாதுன்னு பார்த்தா அவங்களே போய் டேரக்டாக அடிச்சேன். நான் பிரேக் அடிச்சு அவங்க சொல்லிட்டேன் போல. இப்போ மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை கடைசி ஆட்டம். அப்படிதான் நான் போனாட்டம்னு நினச்சேன். அதுக்கு முந்தின ஆட்டமாக அப்படி தான் நினச்சேன். செல்ல பார்த்துட்டு போதும். அவன் பாடுறா சும்மா திறந்தே பாடுறான். பின்னாடியே வா. 4வது வேணாம். சரி பூஸ்ட் கை வைக்கல. ஏன்னா இவங்க சும்மா இப்படி போனாலே தரவுறாங்க. பூஸ்ட்லாம் பேசி லெவலுக்கு வந்துருச்சு. 1 லெவலில் பாதி ஏற்றி வச்சுருந்தோம். இது ஒரு நல்ல விஷயம். இப்போ கூட எவனும் வரமாட்டேன்ட்டாங்க. 2வது லெவலில் அப்போ இதில் திரும்ப தான் ஒருத்தர் நிறுத்தினா திருப்பி இருக்கான் நம்ம பக்கமா. இதில் தான் திரும்பினேன். போனாலும் இடிச்சிட்டேன். இதில் இடிக்கூடாது. ஆனால் இடிச்சேன் திருப்பி. ஆனால் இப்போ எவனையும் காணும். சாமான் சொல்லிட்டு இப்படி போடா. ஏய் யாரா செகண்ட் லெவலில் வரல. மாட்டுக்கு போய் செகண்ட் லெவல் போலீஸை கூப்பிட்டாங்க. தம்பி லெவல் 2 போலீஸ் என்ன பண்ணுறீங்க? ஊரில் போலீஸே இல்லையா? என்னடா நேரம் வந்திருப்பாங்களா லெவல் 2 மாறணும். என்ன எங்கடா அவன்கிட்ட போஸ்ட் போகிறான். வந்துட்டான்டா வர இன்னொருத்தன் அவனை போய் சொல்ல போயிருக்கான். இவனை தான் நம்ம தூக்கணும் அப்படின்ட்டு. நான் அவனை தூக்குறேன். செல்லாம தட்டு முடிஞ்சிச்சு. தம்பி விளையாடுங்க. அவனை பிடிக்கணும். அதே வழி விட்றா. அவனை சாவடிச்சுக்கிறா. எங்கடா போனாங்க? ரைட்டு லெஃப்ட் பின்னாடி வந்துட்டான். பின்னாடி அவங்க பிரச்சனை இல்லை. இவனை மொதல் பவுண்டி அடிப்போம். 250 ஓடி போயிட்டான்டா. இதுக்கப்புறம் பிடிக்க கஷ்டம். அவன் போய் சொல்லிட்டான். ரூட் மாறிட்டான். இன்னொருத்தனை செல்லாம தட்டாமல் வச்சுருக்கோம். தட்டிடுவோம். வரட்டும் அவனே தட்டுவான். இவனும் ஆனால் தெரியலையே. இவன் இல்லை. தம்பி ஏடா ஆனு திரும்பி. நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். அப்படின்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸான என்னடா பண்ணுறீங்க? ஏய் என்னடா எல்லாத்தையும் தட்டி வரல. இன்னொருத்த வேறு தட்டினாடா. இப்போ 4 வந்துருக்கணும்டா. இப்போ 3 பேர் இருக்காங்கடா. பின்னாடி அவனும் தட்டானே. அவன் தட்டுனேன். அவனையும் தட்டினேன் இவனையும் தட்டினேன். 3 பேரையும் தட்டியிருக்கேன். இன்னொன்று வந்துருக்கணுமே. 3 இருக்காங்க. அதான் மார்க்கில் தெரியுதுடா. 3 பேர் வராங்க. ஒரு போய் பார்த்தேன். அவன் அடிச்சு தூக்குறான். அப்படிதான் தம்பி. நிற்பாங்கப்பா. அவங்களுக்கு கூட அவங்களே சேர்த்துக்கிட்டு
என்ன ஒரு சவுண்ட் இருக்கிறீங்களா யூடியூப் மெசேஜ் வந்துருக்குள்ளே போகணும் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் சிட்டிக்குள்ளே வர்றது ரொம்ப பரவாயில்ல அப்போ திருப்பி ரூட்டை மறந்துடுறோம் இருக்கு இருக்கும் இவரை எப்படியோ தான் தெரியணும் ஏன்னா முக்கியம் வந்து கூட வெளியே செக் போஸ்ட் முன்னாடி போய் சொல்லுது ரூட்டன் அடிக்கிற பார்த்தேன்டா கூட வெளியே வண்டி வண்டி ஸ்பீடுக்காக தான் சைடில் தட்டினேன்னா நடுவில் சொல்லியிருந்தேன்னா வண்டி அவங்க பாரு மொத்தமாக நின்ட்டாங்க அவங்க எப்படித்தான் கழிச்சிட்டாங்க பாரு ஏய் போங்க எவனை சுத்தாண்டா டெம்பிள் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும் அவன் தூக்கலாம் ஸ்பீடு குறைஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவனை தட்டினே தான் நம்ம வந்து லாக் பண்ணுறாங்க லெவல் 3ல் போனால் கூட பரவாயில்ல மனசு தெரியும் லெவல் 2ல் போய் மாட்டோம்னா மன கஷ்டமாயிடும் தம்பி ஏன்பா இடிக்கணுன்னே வரலையாப்பா நீ ஏன் வந்துட்டீங்க இந்த மாதிரி 4 பேர் தேடிச்சேன் போலீஸ்காரங்க எதிரே லாக் ஆகிட்டாங்க வண்டி திரும்ப அது வச்சிட்டாங்க செல்லதோசை வந்து 6 பேர் பிடிக்க முடியாது அவன் பிடிக்கிற வீக்காக இருக்கேன் டேய் என்னடா லெவல் 3 ஆக போகிறா ஏய் இவங்க முடிச்சு விட்டுருமா இப்போ நினச்சி ஒரு முன்னாடி இருக்கா ஐயோ போச்சு அதான் முடிச்சது தான் இருக்கு முன்னாடி ஏய் லெஃப்டா ரைட்டடா லெஃப்டே போ வாழ்க்கை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எங்கடா இருக்காங்க வாழ்க்கை நம்ம இதே காணுடா இந்த இருக்கடா பெட்ரோல் இருக்கு இதே ஏன்டா இவங்க முடிச்சு விட்டுருக்காங்க அது அவனாச்சும் இருக்கட்டும்டா 3 அளவுக்கு தான் வரப்போகுது வந்துருச்சு ஐயோ போச்சு என்ன முடிச்சு விட்டுருவோம் போல சிவா அண்ணா போலீஸ் வரணும் ஒருத்தன் தான் இருக்கான் 3 அளவுலாம் இருந்தாங்க ஆமாம் வண்டி கலர் மதிச்சுல பிளாக்ல இருந்து ஒன்னே அப்டேட் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க இனியும் நான் சைடாக போகிறேன் ஏய் தம்பி ஐயோ டே முன்னாடி இதுரா வண்டி என்ன செஞ்சிடலையே ஏய் முன்னாடி பாடுறா அதை தாண்டி வந்துட்டேன்டா செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டேன்டா இடிச்சுனானே தெரியலையே இடிச்சுருக்கேன்டா செக் போஸ்ட் வந்து விட்டுனார்ல தம்பி இது நல்லதுக்கு போயிட்டாங்கடா ஏய் ஏன்டா சாவடி நீ அதுக்குள்ளேயே போயிட்டாங்க ஜிடிஆர் இது ஜிடிஆர் நீட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பொசுன்னு கோவப்பட்டு போயிடுறாங்க நீ இடி அதே இடத்துக்கு கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்குது ஆரம்பிச்சு கொண்டு மாட்டிக்கிட்டாங்க வாங்க இந்த வண்ட வந்து அன்னை சார்ந்தது நேராக கொடுத்துருமா அவனே கொண்டு கொடுத்தான் அவன் வண்டியை அதனால் அவன் பாரு எப்படி பண்ணிட்டு தம்பி வரமா போ அவனே வந்துச்சுட்டான் தம்பி இப்போ வந்து எதிர்த்தாப்பில் எமக்கு ஆதரவு வருவாரு அவங்களுக்கு ஒன்றும் கம்மியாக ஆறாங்க சும்மா தம்பி வெளியே மாற்றி ஓட்டுறா ஏய் இந்த வண்டி விலைக்கு ஆக மாட்டேங்குதுடா அதுக்கு நல்லா தான் முன்னாடி சட்டு போட்டு நேட்டு ஏற்றி இங்கே செக்ஸ்டன் வண்டி பாடுறா ரொம்ப முக்கியதா அதுலேயும் 5000 வந்துருக்கு பவுண்டி நம்ம 1 லட்சம் அமௌண்ட் டே காணாம போயிட்டாங்கடா ஏண்டா சாவடி ஏன்டா மணி நேரம் போகிற காணாம போயிட்டாங்கடா ஒரே சைடில் போவோம் வரணும்னு பார்ப்போம் ஒன்று கூட முடியல ஒன்று முடிஞ்ச அளவுக்கு கூல் போகிறதா ஒரு நியாயம் இருக்குது ஒன்றுமே முடியாமல் இருக்குங்க கூல் ஒன் தேட போட மாட்டாங்க அதான் அப்போ பாரு கூல் ஒன் போடுறப்ப எவ்வளோ வராங்க உங்களுக்கு ஒரு குண்டி வீடு வந்து கொடுப்பாங்க வீன்னு வருவாங்க இத்தனை எவ்வளோமே காணும் அது கண்டா நான் இங்கே போச்சு பாதி ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு அதுக்குள்ளே எவனே அவன் பார்த்தே வரும் அவனா நம்மளை பார்க்கணும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ரூட்டு மாற்றி போனால் தான் வரமாட்டாங்க சொல்லி ஒரே ரூட்டில் ஒரே சீட்டில் தான் போயிட்டு இருக்கு அப்படியே வரமாட்டாங்க மக்கள் யாராவது அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள் இல்லை இன்னும் 1 நிமிஷம் கூட இல்லை நான் ஒருத்தன் காணுங்க இல்லை அதை முடிக்கிறதுக்கு இன்னும் 30 செகண்ட் இருக்கணும் என்னடா ஒருத்தனி காணும் தம்பி வாங்க உங்களாம் தேடிட்டு இருந்தேன் செத்துறாதீங்க பின்னாடி வாங்க எங்கிட்டா போகுது வழி அடம்பியா வரக்கூடா நான் வழியை நடந்து போகிறேன்டா சொன்னா எங்கிட்டு போகிறாங்க கூப்பிட்டு முன்னாடி வாடா முன்னாடி தடுப்பு
போய் சொல்லு எஸ்யூபிடா. இல்லை சைடாக கூட சொல்லுங்க, நான் தப்பிச்சிட்டேன். பார்த்துட்டு ரெண்டு வண்டி ஆப்போசிட் நிற்கிறத தம்பி வரமா கையை எடுத்தா போய் முன்னாடி முடிக்கிறீங்க. டேய் யாரா அவங்க வானவனை கோச்சிக்கிறாங்க, அவன் ஒருத்தன் மட்டும் இருக்கான்டா. டேய் நீ ஓட போடா, நீ ஏன்டா குறுக்க நிற்கிற? இல்லை டேய் என்னடா பண்ண? சாரி ப்ரோ, 60 இருக்கான்னு பார்க்கல. அடுத்து ஒரு தடுப்பு. ஆனால் இந்த பக்கம் வருதான்னு தெரியல. இப்படி இடிச்சாதான் இந்த வண்டி தாங்க வரல, இந்த வண்டி உட்காந்துருக்கு. இப்போ அவனும் படுத்துருவான். இப்போ நீ வாட்டி போயிட்டே இருப்பேன், வீட்டுக்கு போயிடுவேன். வந்துட்டான்டா அவன் வந்து அவனுக்கு ரோசை இருக்கு போல, பின்னாடியே வரணும். அப்பா உப்பாளுக்கு பிறந்தா வாடா. என்னடா எஸ்யூவை காணும், எஸ்யூவின்னு வராமல் இருக்கு. இப்போலாம் வேற அனுப்ப மாட்டேங்காங்க. அது அவன் எனக்கு நம்மளால கட்டிக்கிறது. எஸ்யூவி எங்கப்பா தம்பி, எஸ்யூவியை காணணும். எஸ்யூவி வர சொல்லுங்க. எஸ்யூவியை காணும், சொல்லி இருக்கணும் நேரத்தில். இன்னும் பாதி வரணும்னு நினைக்கிறேன். பாதி கிணறு தாண்டாதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தெரியலடா, இன்னும் ஆளை காணும். அது வேறு ஏறவே மாட்டிக்கு. டேய் தம்பி, அங்கிட்டு தெரிஞ்சிருக்கணும். மிஸ் பண்ணிடுச்சு, ஒரு தடுப்பு மிஸ் பண்ணிட்டான். அவன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கானே எனக்கு வருவேன்ட்டு. பட் ஆனால் அவன் ப்ரெடிக்ஷன் தப்பாகி போச்சு. அங்கே விட்டான், இங்கே பிடிப்போங்க. இங்கே முன்னாடி சொருகாதீங்க. மாட்டிக்கிறா தம்பி, வெளியே போயிரு. பூஸ்ட்டை யூஸ் பண்ணாதீங்க தம்பி. இதெல்லாம் இல்லை ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க. ஏய் யாரா நீ, வாங்கடாடி. செலமா தட்டவன முன்னாடி மறுபடியும் இன்னும் 2 பேருக்கு தட்ட வந்து ரொம்ப ட்ரையாக போகுது. எஸ்யூ வந்தால் நல்லாயிருக்கும். எஸ்யூ வந்தால் நல்லாயிருக்கும். சொல்லுன்னா தெரியும் உனக்கு. எஸ்யூ வந்தால் நல்லாயிருக்கும். அவங்ககிட்ட எஸ்கே போகிறதாண்டா, இது ஆப்போசிட் வந்தாலும் எந்த டைரக்ஷன் போக தெரியாமல் திரும்பணும். அவன் ஒரு பக்கம் வரும், ரைட்டில் தான் திரும்பணும். லெஃப்ட்டில் திரும்ப நம்மளை சொல்லி முடிச்சிடுறாங்க. அவன்ட்டாண்டா. பரவாயில்ல போகும். வேணாம் ஃபுல் டாட்டல் வேணாம். சுரீஸ் வண்டி அவன் பாரு விருந்து இருக்கான் தலைவங்க. இவன் வரட்டு பின்னாடி உட்காருக்கான். இல்லைன்ட்டான். எத்தனை பேர் அடிக்கணும்? எல்லாம் முடிஞ்சிச்சுடா. டேய் இதெல்லாம் சொல்ல மாட்டியா நீ? இப்போ தான் முடிஞ்சிருக்கு. சரி கூல் ஒன் பண்ணுவோம் மக்களே. அந்த ஸ்பைக்ஸ் வராதிங்க, இந்த வண்டி தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. கூல் ஒன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எப்படி வராங்க. பார்த்தீங்களா எக்ஸாம்பிளாக குண்டிக்கு பின்னாடி வருவார். இப்போ இவ்வளோ நேரம் வர மாட்டார். இப்போ வருவாங்க குண்டிக்கு பின்னாடி. முன்னாடி அங்கே ஒருத்தர் இருக்காங்க. 7 டேய் பூஸ்ட்டு போல வேற டைம் அமைக்கிட்டா. இசட் அமைக்கிட்டா பூஸ்ட்டு நமக்கு இவனா வண்டி அப்படியே போகுது. இப்போ பாரு, இப்போ கூட வரான் பாரு. இவன் நேரம் வந்தானா பத்தியா? கூல் ஒன் போட போகிறப்ப தான் குண்டிக்கு பின்னாடி வருவாங்க. அப்படியே விட்டு ஏன்டா அங்கிட்டு போற? ஐயோ அதுக்குள்ளே போயிருந்தா கூட அவனை சாவடிச்சிருக்கான்டா சார். ரைட் இது வாங்க. அங்கேயே சுற்றான். கூல் ஒன் போட்டுருவோம். இங்கே தானே கூல் ஒன் வாங்கடா. பின்னாடி அப்போ இடிச்சுட்டு தான்டா அவ்வளோ இருக்கணும். அப்படியா? இங்கே இல்லையடா கூல் ஒன், வேற எங்கேயும் இருக்கலாம் பக்கத்தில். இந்த சைடு இல்லை. போதும் மக்களே, அவ்வளோதான். இந்த வண்டி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. அதனால் இவரை ஹைட் பண்ணிக்கலாம். 2 மார்க் உள்ள வேண்டியது தப்பிச்சிருவோம். வீடியோ எடுத்ததுனால தப்பிச்சோம். 4 மணி நேரம் வீடியோ எடுத்துருக்கோம். ஒர்க் ஆகிடுச்சுடா. வீடியோ எடுத்தால் வேஸ்ட்டுடா. இனிமேல் வீடியோ எடுத்து விளாடணும் போல. பவுண்டி முடிஞ்சிருக்காதுடா. பவுண்டி இன்னும் டேய் இன்னும் 1,20,000 பவுண்டி வேணும்டா. இல்லைடா இன்னும் 80,000 டேய் 80,000 கணக்கு வைக்க. 1,80,000 1,20,000. நான் என்ன சந்தேகப்பட்டேன். 24,000 தான் கொடுக்குறேன். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பைக்ஸ் முடிக்காமல் அந்த லெவல் காண முடியாது போலையே. போ கேமராவுக்கு போ. இது வரேன். பவுண்டி தனியாக எடுத்துக்கலாம். அவனை வச்சு இது கேஷுடா. பவுண்டி தானே எடுக்கணும். ஸ்பைக்ஸ் தானே ஆடணும். கீழே பவுண்டி 24 தானே கொடுக்குறான். 64 தானே ஆச்சு. பரவாயில்ல. அதுக்கடுத்து பவுண்டி விளாண்டுக்கலாம்டா மறுபடியும். இது ஸ்பீடு எவ்வளவு? 147. 147 போகுமா?
அவன் வண்டி மாற்றி நம்ம சுவா பார்ப்போம் தலைமை போகிறான். நம்மகிட்ட ரேஸுக்கு வேறு ஒருத்தர் இருக்காப்புல, சண்டைக்கு வர சண்டைக்கு வராது, ரேஸுக்கு வராத மறந்து கூட இப்போ பண்ணுற சண்டைக்கு வராத ட்ராக் பிடிக்காரான்னு பார்ப்போம். போதும் ட்ராக் பிடிச்சிட்டார். அதோட இதுங்க அடுத்த சண்டைக்கு அடுத்த சண்டைக்கு அவர் இவனை வச்சு இது முடியா எதை பவுண்டி ஒன்று ஒன்றா வரும். அடுத்தது அடுத்த ஓப்பன் பண்ணிக்குள்ளே போய்க்கலாம், இல்லைன்னா எங்கெங்கேயோ போயிட்டு இருப்போம். போலீஸ் பண்ணுறாங்க, அது வேற ஒரு இல்லைங்க, அவனை வச்சு சமாளிக்க முடியாது. ரைட் சைடு போ, பேக் வாய ரைட் சைடு பவுண்டி. ஏய் ஒன்னே செத்து போயிடுவாங்களா? 3ஆம் லெவல்ரா. 3ஆம் லெவலில் வரும். ஆமாம் ஹெலிகாப்டர் வருது. நான் வீட்டுக்கு ஹெலிகாப்டர் பண்ணுறேன் வேற கையில் வச்சு. கேரளா போலீஸ் வரேன். ஆமாடா அந்த சொன்னல அந்த லெவலில் தான்டா வரும். இது காசு வராது, அதை முடிச்சா தான் நமக்கு காசு வரும். இல்லை ஆனால் பவுண்டி வர வரைக்கும் இடிக்கணும், இடிச்சு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஸ்பைக்ஸ் போயிருக்கு வண்டி. ஸ்பைக்ஸ் போயிட்டா ஸ்பைக்ஸை முடிச்சிடும். ஸ்பைக்ஸை முடிச்சு வேஸ்ட்டும். வேஸ்ட்லாம் இல்லை, பவுண்டி கிடைக்கும் அவ்வளோதான். லெவல் முடிஞ்சு பவுண்டி எடுக்கணும். மாறா போமாரி அவனா வரான் உங்க அதான் இப்போ ஏற்று வந்தால அவங்க இந்த வண்டி தாக்கு பிடிக்காதுடா. வேறு வண்டி மாற்ற முடியல. இந்த லெவலில் வர என்ன வண்டி வச்சுருக்காங்க தெரியல, மறந்து போச்சு. அது வந்து இந்த வண்டிடா BMW மாதிரி இருந்துச்சுடா. அதுவா? அது வேறு நம்ம இன்னும் லெவல் போகவே இல்லையே. சாகுங்கடா பின்னாடி வர 2 பேரும். எனக்கு ஒரு ஆள் போதும். என்னடா ஒருத்தனீங்க நம்ம 2 பேர் சாகவும் இல்லை, ஃபோன் வேஸ்ட் ஆகிடுச்சு. நேராக போயிட்டாங்க. ஊட்டிட்டாண்டா கூட ஒருத்தன் வராண்டா. யாரா அவங்க இப்போ மட்டும் வராங்க? போன லெவலில் வரவே இல்லை. போன லெவலில் வரும்போது போனது 3ஆவது இல்லை, 4ஆவது வச்சு போனால் ஃபஸ்ட்லேருந்து அதுக்கிட்ட இந்தியா எஸ்யூவி நீ போட்டு வச்சுருக்கோண்டா. பார்த்து அரெஸ்டாயிடா. ஓ மை காட். ஃபஸ்ட்டு மக்களே, இந்த மக்கள் இப்படியே போச்சு. ஆல் டேப் கொடுத்துட்டு வெளியே அதுலேருந்து போட்டுருக்கோம். நேராக கொண்டு போய் எஸ்விலே சொல்லிவிட்டேன். அப்புறம் எங்கள் ஊர் கூட இன்னும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஒரு ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரைவர் மாற்றலாம். அங்கேயே போயிருக்கலாம்டா. அது கூட பாசிபிலிட்டி நிறையா இருக்கும். ஃபோனில் எல்லாம் சிட்டிக்குள்ள நான் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. சிட்டிக்குள்ளையா? இல்லை இந்த இடத்துல போகிறேன். இப்போதைக்கு ஒருத்தர் தான் வந்துருக்கேன். இது கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சு வராங்களா இல்லை? இது பறந்துட்டான்டா அவன். போலீஸ்கார மட்டும் ஏன் பறக்க மாட்டான்? பறந்தா இதெல்லாம் விட்டக்கூடாது. இதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க மக்கள். இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ வந்து பாருங்கள். இதை பார்த்துருக்கீங்கன்னா என்ன கொஞ்சம் கெட்ட வார்த்தை அதிகமாக பேசியிருக்கோம். அதனால் என்னோட இந்த வீடியோ கெட்ட வார்த்தை கொஞ்சம் தவிர்த்துருக்கோம். எப்படா இன்னொருத்தவங்க வந்தாங்க. ஆக்சுவலாக கெட்ட வார்த்தை பேசணும்னு பேசலை, ஆனால் பேசிட்டோம். இந்த வீடியோவில் பேசக்கூடாதுங்கிறக்கா பேசாமல் இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாது, பெரிய வித்தியாசம் கிடையாது. நாங்கள் அதில் கெட்ட வார்த்தை பேசலாம், கெட்ட வார்த்தைன்னு சொல்ல முடியாது. வந்துட்டு செல்லமாக தட்டினா வண்டி போய் சொல்லி அது வந்து எமோஷன். வந்து இன்னொருத்தர் வந்தார், அவரை பார்த்தாலே கெட்ட வார்த்தை கொண்டு தான் வரோம். அவருக்கு இல்லை, அதனால கெட்ட வார்த்தை இல்லாமல் விளாண்டுருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த நாய் இல்லைன்னா தீய வார்த்தைகள் குறையுதுன்னு தெரியுது. அவங்க எதுவும் சும்மா இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, லெவலே கிடையாது. அதான் முடிச்சிட்டோம்ல. பொண்ணுடா வண்டி சாவுங்க. யாரா அவன் சம்மந்தமே இல்லாமல் போகிறது வண்டியிலேருந்து. 7,500. தம்பி வாங்க, உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்துடுறேன். பிரேக் அடிக்கலாம்டா. அவன் பிரேக் அடிக்கலாம், நான் அடிச்சுக்கிறேன். தப்பாக போகிறீங்க, சாரி தம்பி. எல்லாம் மனசு வந்துருக்கீங்க. அப்போ 4ஆவது தான் பிரேக் அடிப்பான்னு நினைக்கிறேன்டா. முன்னாடி போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு பிரேக் அடிச்சு நின்றுவாங்கடா. ஏன்னா இப்போ நேராக போய் சொல்லியிருக்க இல்லையாடா? பார்க்காம பெட்ரோல் பங்க் பார்த்து என்னடா இது ஒன்றுமே இல்லையா? அதான் முடியாது. தேவையில்லாம இன்டர்நெட் மக்களே பெட்ரோல் பங்க் வச்சு இனிக்க வேணான்னு சொல்லி திருப்பி பிடிச்சிட்டு எவனா அடிச்சிட்டான்டா. வண்டி பூஸ்ட் டைம் முன்னாடி வருது. ஆமாம் ஆமாம், அவன் அடித்தான். ஆக்சுவலாக நம்ம போலீஸ்காரங்க கொல்லணும்.
ஜிடிஎல் சி என்ன பிடிச்சல அது ஒன்றும் நமக்கு ரெண்டு சேர்ந்து விளாண்டுருக்கோம், அதனால அப்படி இருக்குது. வாரிசுடா வாரிசுடா அந்த இதில் சொல்லணும்ல எல்லாரும் போய் துணிவு பாருங்க வாரிசுடா வாரிசுடா. தம்பி தம்பி திரும்ப 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 பெட்ரோல் பல்க் திரும்ப போக மாட்டாங்க நீங்கள். ஐயோ போச்சு அவர் நிற்கிட்டாப்ப. எல்லாம் காலிடா. நமக்கு தேவை வெறும் 1.5 ஓட்டியை காட்டெல்லாம் எத்தனை வந்துச்சுன்ட்டு காட்டுச்சு. 72 காட்டுச்சு. அப்படியா? கட்ட வேணாலும் அதை தடுப்போம், நல்லா இருக்கும். முன்னாடி தடுப்பு 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 வருது. இப்படிதான் அடிக்கூடாது, ஆனால் அப்படிதான் இடிச்சிட்டேன். பாருங்க சீக்கிரம் அவனே இடிச்சு தள்ளி விடுறான். முன்னாடி போத் வாத்தியாரே நான் பார்த்துக்கிறேன். ஏய் வாங்கடா வரானா. என்னடா திடீர்னு வந்துட்டாங்க, ஆளே இல்லாத வந்து கூடயே வந்துருக்கான். நான் ஆள் வரலன்னு பிரேக் அடித்தேன். கல் குடிக்கிட்டான். ஃபுல் த்ராட்டல் போட்டிங்கன்னா 2 நிமிஷம் போக முடியாது. பூஸ்ட் கொடுத்தாச்சா முன்னாடி போகணும்னு பார்த்தா நம்ம வண்டி தான் பின்னாடி. கொடுத்து வந்து பின்னாடி உள்ள ஒன்று அடிக்காமல் போனேன். ஏய் 4வது வரப்போகுதுடா, லோடிங் இருக்குடா. 4th லோட் வந்து அந்த வண்டி தாங்குமா? நீங்கள் என்னென்ன எஸ்யூவி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விளையிட்டேன்ல. 1 இன்ச் விளையிட்டேன். கொஞ்சம் தூக்கிருந்தாங்க. டேய் கூல் ஒன்று போகுதுடா. நீங்கள் எங்கேயும் போவாங்க, நானே உங்களுக்கு தேடி வரேன். பின்னாடி வாங்க. பின்னாடி போயிட்டு இருக்கேன். பின்னாடி ஒருத்தன் வராம கோடை சோரை போட்டு விட்டாச்சு. இது தடுப்பு சோரை போட்டாங்க. சார் மிஸ் ஆகிட்டாங்க. சைடில் ஆள் இருக்குன்னு நினச்சேன். நான் எஸ்யூவி நினச்சேன், பயந்தேன். குறுக்கு நிப்பாட்டி வச்சுருந்தேன். அவ்வளோதான், நேரம் கொடுத்தோன்னா யாரா நம்மளுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளை தாண்டி தம்பி நீங்கள் எங்கெல்லாம் பிடிக்கணும் தெரியுமா? எங்கே முன்னாடி போயிட்டுருக்கீங்க? எஸ்யூவி பிரேக் அடிச்சு நிற்கிறான்டா சாலா. நல்ல வேலை முடிச்சு விட்டு போகணும். ஆமாம், ஏதோ அவங்கள இடிக்கணும்னு சொல்லி பக்கத்தில் இடிக்கலாம்னு சொல்லி பிரேக் அடிச்சு திரும்பல. அது வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கு. இருங்க அவர் வரட்டும், வரல இன்னும் பண்ணிட்டேன். ஆமாம் 4வது லெவலு. டேய் 4வது லெவல் வரப்போதா? ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோண்டா, தெரியுதா இல்லையா? தெரியும். அப்படிதான். தெரியவே இல்லை. ஆமாம் சுத்தமாக தெரியல. மேப்பில் இருந்த கோணை ஃபுல்லாக உடச்சி விட்டோம். வேறு கோணு தான் போகணும். நாலாவது இருக்கவங்க சொல்லுவாங்க, தம்பி அவரை நீங்கள் நிப்பாட்டி மட்டும் வைங்க, நான் பார்த்து நான் திரும்பிட்டேன். போனேன். நீ அப்புறம் வேணுக்கே திரும்பலையா? ஆஹா, நான் சும்மா தான் திரும்பினேன். அதை பார்க்கவே பார்த்து நான் அங்கிட்ட இருப்பேன். சார் வண்டியை பார்த்து உடனே திரும்பிட்டானப்பா நினச்சேன். ஏண்டா டேய் பவுண்டி வரும்டா, பவுண்டி தான் விளாண்டு இருக்கோம். அப்புறம் என்ன திரும்பணும் வண்டியை மாறுதுடா லெவலு. இவங்க ஹைவே செட்டில் பண்ணுமா? ஹெலிகாப்டர்லாம் வந்துருக்காங்க. வாங்க வாங்க உங்களால் தேடிட்டு இருந்தோம். ஏய் 4வது வந்துச்சுடா. டேய் அமைதியாடா. எஸ்யூவை பார்த்து 4வது எஸ்யூவை எப்படி வராங்க? இப்போ இதெல்லாம் மேட்டர் இல்லை தம்பி. ஸ்பைக்ஸில் இந்த பிடிக்கணும். ஸ்பைக்ஸில் மாட்டினோம்னா வண்டி காலி. ஸ்பைக்ஸ் போட்டு தான் தெரியும்டா. எங்கே போட போகிறாங்க தெரியல மாதிரி ஸ்பைக்கை. ஏய் தம்பி மூஞ்சில் காத்துக்கலாங்க போங்க. என்ன 18 போயிடுச்சு மொதல் ஸ்பைக்ஸ் எல்லாம். ஏய் ஸ்பைக்ஸ் தானடா இப்போ தானே? ஸ்பைக்ஸ் தானே? ஸ்பைக்ஸ் இல்லையா? ஸ்பைக்ஸ் போட்டேன். அது தட்டி விட்டு தானே இப்போ 2 வருஷம் எடுத்துருப்பாங்க. அதான் தப்பு பண்ணிட்டேன். இது கொஞ்சம் வட்டம் போடாதீங்க. டேய் இன்னும் ஸ்பைக்ஸ் கிடையாது. ஸ்பைக்ஸ் இருக்கா? இல்லை ஸ்பைக்ஸ் முடிஞ்சா சரி ரைட். அவ்வளோ மக்களை முடிஞ்சு. இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிறது தான் பார்க்கணும். தம்பி நம்ம பவுண்டிக்காக நாட்டுக்கு இருக்கோம். பவுண்டி வந்துருக்குண்டா நேரம் இல்லை. அந்த லெவலில் முடிச்சா பவுண்டி வராமல் இருக்குமா? முன்னாடி ஒருத்தர் இருக்கான், மாயப்பூர் படத்தில் இருக்கான். ஸ்பைக்ஸ்ரா அந்த வேலை சைடில் வந்து போயிருந்தேன். இவ்வளோ நேரம் முடிச்சு வேஸ்ட் ஆகிடும். வச்சிடறா. லூஸ் இது வந்து இப்போ கூல் டவுன் போட முடியாதா? கூல் டவுன் போட மண்டலம் இதுக்கு போகிறா போத உள்ள அந்த உடைக்கிறதுக்கு. அதான் கம்மணும். லெஃப்ட் எடுத்துக்கோ. நமக்கு மேலே வராங்க. கேமாக்கி விட்டேன். தம்பி
வந்துட்டான் வெளியே நேராக போயிட்டாலே தப்பிச்சிருப்படா. முன்னாடி இருக்குது வேணாம், இப்போதைக்கு நமக்கு சண்டை வேணாம், பதங்க போகிறோம் நான். அதனால் வந்து சிட்டிக்குள்ளே போவோம். புளிய வராங்களா? வரட்டும் வரட்டும். லெஃப்ட் லெஃப்ட் இதில் லெஃப்ட் எடு. ஏய் யாரா நீ லவடி கபால் போட அந்த பக்கம். சாரி மக்கள் கெட்ட வார்த்தை வந்துருச்சு. உள்ளே திரும்ப மாட்டாங்க அவங்க. திரும்பி அவங்க வேறு இல்லை. ஏய் மேலே இருக்குதா வரணும், அங்கிட்டு வரணும், ஆப்போசிட் வரணும். இது நமக்கு கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. சேனலில் போயிட்டு அப்புறம் வருவோம். நீங்கள் வாட்டர் பாட்டில் கற்று ஸ்பீடில் போகிறோம். மீண்டும் ஒரு சிறிய பிரேக்குடன் வந்திருக்கிறோம். அதோட பிரேக் ஒரு போய் நான் சீசன் வாங்கியாதீங்க. அதை யாராவது பார்க்கணும்டா வைக்கிறதுக்கு. கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் உள்ள நினச்சதை நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், கோவப்படாதீங்க. வேற கோமாளி தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி நமக்கு வந்து அவன் வாங்கினா யார் வித்த பிள்ளையோ அவன் வாங்கிட்டு போயிட்டான். அந்த கார்காரன் நிலமை யோசிச்சு பாரு, என்ன அடிச்சிங்க. தப்பிச்சிரு. அதான் பிசி சார், பிசியா கேஸ்ட் வச்சு எது பண்ணுறேன். போடா தம்பி. விட மாட்டான் எப்படிடா நீங்கள். திருப்பி அவுட்ரு வந்துட்டேன்டா நான். அவுட்டரில் நீட்டு தப்பிக்க முடியாது. ஒரே ஃபுல் ஸ்டிச் பார்த்தியா, வாய்ப்பே. நீ தான் முன்னாடி போய் பிரேக் அடிக்கிறவங்க. ஐயா ஏய் ஃப்ரெண்ட்ஸில் இது அடப்பு. தம்பி நாங்கள் யாரு அடப்பில் விட்டு அந்த வண்டி தெரிச்சுருந்தா முக்கியதான் தெரியல. ஏன்னா 4வது விளையாட 3வது வரைக்கும் தாங்கல இந்த வண்டி. மக்களை வண்டியை மாற்றணும். எந்த வண்டி எடுத்தால் நல்லா இருக்கும் சொல்லுங்க. நேராக போடா. நேராக தான்டா போகிறேன். ரைட் இல்லை சொல்லிடுச்சுடா வண்டி. நல்ல வேலை ஒரு செகண்ட் லேட்டாக வந்தாங்க, எல்லாம் நம்ம முடிச்சிருப்பாங்க. நின்றுச்சுடா வண்டி. மாட்டேன். அவனை இடிக்கவும் பயமாக இருக்குது. நட்டனோல் நின்று போச்சுன்னா அப்புறம் லாக் அடிச்சிருவாங்க வந்து பின்னாடி சொல்லிட்டு. செத்த நல்ல வேலை. ஹெலிகாப்டர் மேலே அனுப்பிவிடுண்டா, அது வந்தாலே உள்ள மாட்டா. 4th லெவல் தான் எஸ்டாண்ணே. இல்லை 5 இருக்குது. நம்ம எவனையும் தட்டல இல்லை, 4 லெவல் போடாமல். போலீஸ்காரன் துரத்துனப்பே அப்போ பிடிச்சேன். இல்லை என்னன்னு முன்னாடி வரணும் போடுறா. இந்த மாதிரி இடத்துல தான் ஒன்றுமே பண்ண முடியாது, திரும்ப கூட முடியாது. அந்த வராங்க பாரு, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ப்ரோ கூட்டம் போடுறதுக்கு என்ன பாடுபட போகிறோன்னு தெரியல. நேரம் சொல்லிட்டேன்டா, வண்டி எப்படி எகுது பார்த்தியா. இல்லை அவங்கிட்டே போறியடா. ஸ்பைக்ஸா அதனால் ஸ்பைக்ஸ் அடிக்கல. நல்லதான் போ பின்னாடி ஸ்பைக்ஸ் இருக்கு. தெரியும் பார்த்தேன். அதான் நடுவில் விட்டேன், சைடில் விடலாம் தான் போனேன். ஸ்பைக்ஸு ஆளை விட்றாசா. அந்த ஜிடிஏ வச்சியா? ஃபஸ்ட்டு எங்கே போயிடுச்சு. லெஃப்ட் கட் பண்ணிக்கோ. சிட்டிக்குள்ளே போ. உள்ள போய் ரைட்டா? ரைட். இதுக்குள்ள விட்றா. இல்லை கூண்ட உள்ளே காட்டுச்சுரா. காஞ்சோம் டயர் வெயிட் பண்ணி தம்பி தயவுசெய்து எவ்வளோ வந்துடாதீங்க. முன்னாடி ஆடுறா. கோல் போட்டே ஆகும்டா. பக்கத்தில் இருக்கு, போமா. போ. இந்த இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு வாருக்கு போட்டுருவோம். ஃபைனலி முடிச்சு டன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரேசிங்கோட முடிக்கிறோம். ரேசிங் வந்து தனி வீடியோவை போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோக்கு எங்கள் டைம் இருக்குன்னு இல்லை போட்டலாம். இது ஒரு அரை மணி நேரம் வராதான், அரை மணி நேரத்துக்கு கம்மியாக போட்டுருவோம். ரேசிங்கை மட்டும் தனியாக போட்டுருவோம். இந்த மாதிரி 2,60,000 மோண்டி எடுத்துருவோம். அவ்வளோ இப்போ டேரக்டாக போயிடலாம். இப்போ வந்துட்டு
காரை மாற்றணும் போல. ஆமாம், அதுதான் ஹேண்டிலிங் நல்லா இருக்கும். அதை முதல் வந்து மாற்றணும். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து காரை மாற்றணும். நம்ம இப்போ வந்துட்டு இந்த காரோட தான், இந்த காரில் இவர் இல்லை, இவர் இதுதான் இப்போ எடுத்தது. ஓகே, இவர் தான். இவரோட நம்ம ஒரு பெண் குட்டியோட மோத போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சு